இது உலக ஜப்பானிய கரன்சி. அதில் இருக்க ஒரு மாநிலம் நான் ஒய் யூஸ் பண்ண மாட்டேன், வேற எதுனா எந்த பைத்தியகாரம் அட்வைஸ் கொடுக்குறான்? எனக்கு உள்ளபடி இவங்களை பார்த்தா பரிதாபமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. உங்களா தந்தை அழைத்து தமிழ் மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து தந்திருக்கிறான் இந்த இளைஞன் சொல்லிட்டு அவர் அருகில் அழைச்சு வந்து அவர் நடக்க முடியல. இப்போ 2010 வீல் சேருக்கு வந்துட்டாரு, வந்து உட்கார்ந்து அந்த பையன் கூட போட்டோ எடுத்துக்கிறாரு. அந்த சிம்பிளை மாத்துறீங்க. உண்மையிலே காரணம் தெரியலதான். என்ன காரணம் சொல்லுங்களேன், நீங்க தான் சொல்லுங்க, எனக்கு தெரியல, சொல்லுங்க. நீங்க ஃபண்டு கொடுக்கல, நாங்க எதுக்கு ரூபாய் இது என்னப்பா? அந்த மாதிரி தான் அது. ஃபைட் பண்றதையும் சரியா ஃபைட் பண்ணணும். ஒழுங்கா ஃபைட். சிரிப்பாம்பா எதிரி. சிரிக்கிறாங்களா இன்னைக்கு? கொண்டு வரலாம், தவறு இல்லை. தமிழ்நாட்டுக்கிட்ட தனி கரன்சி நீங்க வச்சிருந்தீங்கன்னா கொண்டு வரலாம். லியோ சொன்னார்ல, இது கரன்சிக்கான சிம்பிள், மொழிக்கான சிம்பிள் கிடையாது. இந்தியாவின் ரூபாய், அதுக்கான சிம்பிள் ஆர். இதை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல அந்த சிம்பிள் இருக்கும். 2010 கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா உலக நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன. இப்போ அமெரிக்காவில் பல மாகாணங்கள் இருக்கு, 50 மாகாணங்கள் இருக்கு என்று நினைவு. ஒவ்வொரு பென்சில்வேனியா இதுன்னு பல்வேறு மாகாணங்கள் இருக்கின்றன. இப்போ அதில் ஒரு மாகாணம் நான் டாலருக்கு நான் தனி சிம்பிள் வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் ரூன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அப்போ வந்து யூஸ் பண்ணால் பரவாயில்ல. இல்லை இல்லையோ, கிறுக்குத்தனமா தெரியலையா உங்களுக்கு? இது நம்ம ஊருக்கு தனி கரன்சி இருக்கா? இப்போ கூட ருப்பீஸ் 100 ரூபாய் அப்படின்னு எழுதுகிறோம். தமிழில் எழுதும்போது ரூபாய் 100, அதில் நீங்கள் வெறும் ரூ போட்டிங்கன்னா அது ரூபாயோட சுருக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இங்கிலீஷில் ருப்பீஸோட சுருக்கம் ஆர்எஸ்ன்னு போடுறோம் இல்லைங்களா? அந்த ஆர்எஸ்ன்னு போடாமல் இருக்கிறதுக்கு வெறும் அந்த ரா சிம்பிள் போட்டோன்னா ரூபாய்னு அர்த்தம். இப்போது யூஎஸ்டின்னு 3 எழுத்துக்களை எழுத வேண்டியது, அந்த எஸ் போட்டு 2 கோடு வந்துச்சுன்னா யூஎஸ் டாலர். 60,000ன்னு போட்டு பக்கத்தில் இந்த சிம்பிள் போட்டால் 60,000 யூஎஸ் டாலர். இந்த சி போட்டு நடுவில் ஒரு 2 கோடு போட்டா யூரோ. ஒய் போட்டு அதில் 1 கோடோ 2 கோடோ இருக்கு போட்டோன்னா என்ன? இது உலக ஜப்பானிய கரன்சி. அதில் இருக்க ஒரு மாநிலம் நான் ஒய் யூஸ் பண்ண மாட்டேன், வேற எதுனா எந்த பைத்தியகாரம் அட்வைஸ் கொடுக்குறான்? எனக்கு உள்ளபடி இவங்களை பார்த்தா பரிதாபமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. இவங்க விளையாட்டா இதை பற்றி இதோட சீரியஸ்னஸ் புரியாமல் ஆரம்பிச்சிட்டாங்க. அழகா நேற்று இவர்களுக்கு பதிலளித்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இது பிரிவினைவாகன்ட்டாங்க. பயந்து போய் இன்னைக்கு தங்கம் தென்னரசு நாங்கள் ஒற்றுமைக்கு எதிராக எதுவும் பேச மாட்டோம். இது அவசியமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த விஷயத்தை செஞ்சாலும் காஸ்ட் பெனிஃபிட். இந்த நீங்கள் செய்யும் நடவடிக்கைக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை, அதனால் உங்களுக்கு ஏற்படும் பலன். இதில் உங்களுக்கு ஏதாவது பலன் ஏற்பட்டதா என்று சொல்லுங்கள். எந்த வகையில் இது உங்களுக்கு உதவ போகிறது? நீங்க இதுலையா உங்க தமிழர்வத்தை வெளிப்படுத்தணும்? நான் பல முறை சொல்லியிருக்கேன், வட இந்தியாவிலிருந்து அந்த பட்டி என்ற அந்த அதிகாரி வந்து ராஜாதித்ய சோழனுடைய புகழை தெரிந்து கொண்டு, அந்த சோழ மன்னனை பற்றி தெரிந்து கொண்டு நம்ம பேசணும் விரிவாக சோழ வரலாறுலாம் சொன்னார். அந்த அதிகாரி, பீகாரை சேர்ந்த அதிகாரி, தமிழர்களின் பெருமை உணர்ந்து அரக்கோணத்தில் தக்கோலத்தில் வந்து இங்கே இந்த இடத்துக்கு சோழன் பெயர் இருக்குன்னு வைக்கிறாரு. நீங்க உங்க அப்பா பேர் வைக்கிறீங்க. உங்க தமிழர்வத்தை எதில் காட்டணும்? இல்லைங்களா? நீங்கள் இவங்க இந்த அரசு பள்ளியில் நிறைய பேர் தமிழ் வழி கல்வியில் படிக்கிறாங்கன்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கையில் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கென்று 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்த காரணத்தால் தான் இன்னைக்கு நீட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க போகிறாங்க. எய்டட் கூட கொண்டு வரல, அப்போ கூட இந்த பிரைவேட் ஸ்கூல் பூரா உள்ளே புந்துருவாங்க. அண்ட் அரசு பள்ளி என்று சொன்னதால் அங்கே தாய்மொழியை தமிழாக கொண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைச்சிச்சு. உருப்படியாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும் சொல்லுங்கள். இந்த நீட்டு பயிற்சி பற்றி நாம் இங்கே பேசணும். நம்ம பள்ளியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ப்ரைவேட்டில் வந்து +1 ஆரம்பிச்சிடறாங்க இல்லையாப்பா? நீட்டு கோச்சிங்க +1 படிக்கும்போது 1 வருஷம் கூட படிக்கிறான். 1 hour டெய்லி +1, +2 1 வருஷம், 2 வருஷம் தனியார் பள்ளி மாணவன் படிச்சுட்டு நீட்டு போயிடுதான் கிராக் பண்ணுறான். நீங்கள் அரசு பள்ளி மாணவனுக்கு மார்ச் மாதம் +2 எக்ஸாம் முடியுது, ஏப்ரல் மாதம் முழுக்க நீட்டு பயிற்சி நடத்துகிறேன்ட்டு நடத்திட்டு மே மாதம் நடத்துகிற எக்ஸாம் போய் அவன் அப்பீர் பண்ண சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவான்? இந்த தமிழ் மாநிலத்துக்காக, இந்த தமிழர்களின் நலனுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? தமிழன் உயிரோடு இருந்தால் தான் தமிழ் உயிரோடு இருக்கும். புரியுதுங்களா? மொழிக்காக நாங்கள் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முதல்ல இவனை தமிழனை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். எந்த வகையிலையாவது இது பலன் தருதா யோசிச்சு பாருங்க. இந்த சிம்பலை உருவாக்க வடிவமைத்தவன் ஒரு தமிழன் தானே. அந்த தமிழனும் உங்கள் அப்பா அழைத்து முதல்வராக இருக்கும் பொழுது உங்களை தந்தை அழைத்து தமிழ் மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து தந்திருக்கிறான் இந்த இளைஞன் சொல்லிட்டு அவர் அருகில் அழைச்சு வந்து அவர் நடக்க முடியல. இப்போ 2010 வீல் சேருக்கு வந்துட்டாரு, வந்து உட்கார்ந்து அந்த பையன் கூட போட்டோ எடுத்துக்கிறாரு. அந்த சிம்பிளை மாத்துறீங்க. இப்போது கவுஹாட்டி ஐஐடியில் பேராசிரியராக இருக்கிறார் அந்த இளைஞன். திமுக குடும்பம், தலித் குடும்பத்தை சேர்ந்தவர்.
அந்த எல்லாம் தெரிந்த பெருந்தகை ஜெயரஞ்சன் ஒருத்தர் இருக்கார்ல, சார் இதை உருவாக்கியதே ஒரு தமிழர் தானே, அதுக்காக தமிழ் 1000 கண்டுபிடிப்பான், எல்லாத்தையும் பண்ண முடியாது. எங்கிருந்து உங்களுக்கு இவ்வளவு அகங்காரம்? இது ஒரு பேசு பொருளா? நான் கேட்குறேன். அவர்கிட்ட வந்து நீங்க எதுக்கு இந்த ரூ சிம்பிளை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, பிகாஸ் நாங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம், அதனால யூஸ் பண்றோம். இது எவ்வளவு அப்படின்னு ஆணவம் தெரியுதாம்மா? எவ்வளவு ஆணவம் தெரியுதா? இல்ல காரணம் தெரியாம ஒருவேளை யூஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அகம்பாவமா? உண்மையிலே காரணம் தெரியலதா? என்ன காரணம் சொல்லுங்களேன், நீங்க தான் சொல்லுங்க, எனக்கு தெரியல, சொல்லுங்க. நீங்கள் ஃபண்டு கொடுக்கல, நாங்கள் எதுக்கு ரூபாய் சிம்பிள் இது என்னப்பா? அந்த மாதிரி தான் அது. ஃபைட் பண்றதையும் சரியா ஃபைட் பண்ணணும். ஒழுங்கா ஃபைட். சிரிப்பாம்பா எதிரி. சிரிக்கிறாங்களா இன்னைக்கு? ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து வாட் இஸ் யுவர் ப்ரிலிமினரி அப்சர்வேஷன் அபவுட் திஸ் பட்ஜெட்?